ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், பிரியாணி சீரீஸு. ஸோ தஞ்சாவூரில் நிறைய கடைகள்லாம் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து 300 பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், 1000 கூட நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். பட் பட்ஜெட்டில் எங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சீரீஸே அதுக்கு தான். நம்ம வந்து எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வச்சுருக்கோம்னா 130 ருபீஸு. 130 ருபீஸ்க்கு ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்கணும். இதில் மொத்தம் 4 க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பீசஸ், ரெண்டாவது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, மூணாவது அங்கே கொடுத்துருக்க அந்த 130 ரூபாய்க்கு அது ஒர்த்தா, அதுக்கப்புறமா எக்கு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 4 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கடையாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. நானும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, முட்டை வச்சு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே கடைக்கு போயிட்டு அங்கே நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி சீரிஸோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணன் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 மாதம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுதான். சரி, ஆனால் நம்மகிட்ட என்ன நல்லா இருக்குது? நம்மளோட சிக்கன் பிரியாணி இருக்குது, எம்டி இருக்குது, எக் இருக்குது, 65 இருக்குது, சூடாக இருக்குது. 100 கிராம் 50 ரூபா தான், பிரியாணி 100 ரூபா தான், எம்டி 60 ரூபா, முட்டை வச்சு 70 ரூபா. நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து என்ன நல்லா தெரியும்? பிரியாணி நம்மகிட்ட தக்காளி ஜாம் இருக்குமா, ஸ்வீட்டு கொஞ்சம் நம்ம குழந்தைங்கள ஆரம்பிச்சது, பெரியவங்களுமே விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. தால்ச்சா இருக்கு, ஆனியன் இருக்கு, தயிர் பச்சடி தான். ஓகேண்ணா, நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் வந்து பிரியாணி சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் தஞ்சாவூரில். ஸோ ஃபஸ்ட்டு கடை நம்ம கடையில் தான் ஆரம்பிக்கிறோம். நான் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃபைனலி நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ பிரியாணி வந்து என்னென்ன இருக்குன்னா, முட்டை ஒன்று இருக்குது, அது இல்லாமல் தயிர் பச்சடி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஜாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, முட்டையோடு சேர்த்து 100 ரூபா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 65 நம்ம வாங்கியிருக்கோம் 50 ரூபாய்க்கு. 65 வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வேறு மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு லெக் பீஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது சாப்பிட்டு பார்த்தோன்னே சீரக சம்பா ரைஸ் வந்து சீரியஸாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாஸ்மதி தான் பிடிக்கும். பட் இந்த சீரக சம்பா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடையும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் செட்டிலாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். Got a monster inside of me, you better watch out if you ignore me. The road ahead of full prophecy, to be the greatest beast the world has ever seen. I feed him every day like the bones clean. I feed him all the hate and he grows me. And he gets claws real big, pissed off quick. And if you cross him, you might drop dead. Metaphorically, of course, settling this or never. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. அது ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் எப்படி இந்த கடையை எப்படி பார்த்தீங்க? கேள்விப்பட்டு தான் வந்தோம், யூஸ் பண்ணி தான் வந்தோம். கேள்விப்பட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து குவான்டிட்டி சரி. ஆனால் ஃபுட்டு எப்படின்னா இருக்குது? ஃபுட் நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே கொண்டு ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். அதனால தான் என்னோட ப்ரைஸ் எல்லாம் கொண்டு ஃபுட் நல்லா இருக்குது. 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். குவான்டிட்டியும் நல்ல கூடயே இருக்குது. ஸ்பெஷலாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கடை சக்ஸஸ்ஃபுல்லி சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டோம். அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸு பயங்கரமாக இருந்துச்சு. அதோட வந்து மசாலாலாம் ரொம்ப கூடையும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் செட்டிலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எங்கே இருக்குன்னா, குழந்தை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். சீரியஸாக 100 ரூபாய்க்கு ஒர்த்தா ஜாமு அது இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.